நோவாவுக்கு கிருபை. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். இந்த பூமியில் உள்ள மனுஷரில் நோவா மிகவும் விசேஷித்தவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பார்வையிலே நோவாவுக்கு விசேஷித்த கனமும் மேன்மையும் உண்டாயிருக்கிறது. மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருக்கிறது. ஆனாலும் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. மனுபுத்திரர் எல்லோரும் பொல்லாதவர்களாயும் துன்மார்க்கராயும் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே நோவா மாத்திரம் நீதிமானாய் இருக்கிறார். கர்த்தர் பூமியில் உள்ள மனுஷர் மத்தியிலே நோவாவை அடையாளம் காண்கிறார். அவர் நோவாவை பார்த்து சந்தோஷப்படுகிறார். தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் மனுஷருக்கு எடுத்துச் சொல்ல தேவன் நோவாவை தம்முடைய கருவியாக பயன்படுத்துகிறார். நோவாவின் காலத்திலே ஏராளமான ராட்சதர் இருக்கிறார்கள். அக்காலத்தில் மனுஷர் மத்தியில் பெயர் பெற்ற பலவான்களும் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே நோவா ஒரு சாதாரண மனுஷன். நோவா ஒரு ராட்சத பிறவியோ அல்லது பெயர் பெற்ற பலவானோ அல்ல. ஆனாலும் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருக்கிறார். அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். நோவா நீதிமானாய் இருப்பதினால் அவருக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருப்பதற்கு வாய்ப்புள்ளது. தம்மை நேசிக்கிறவர்களை கர்த்தரும் நேசிக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நோவா நீதிமானாகவும் உத்தமனாகவும் இருக்கிறார். நோவாவுக்குள்ளே தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார். இதனாலேயே நோவா உத்தமனாக இருக்கிறார். தேவனுடைய கிருபை இல்லாமல் எந்த மனுஷனாலும் உத்தமனாய் இருக்க முடியாது. மனுஷருடைய நற்குணங்களை விட தேவனுடைய கிருபையே பெரிது. தேவனுடைய பெரிதான கிருபையே நோவாவை உத்தமனாக மாற்றி இருக்கிறது. நோவாவின் நீதியை விட நோவாவை நீதிமானாக்கும் கர்த்தருடைய கிருபையே பெரிது. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. 1 கொரிந்தியர் 15:10. நோவா ஒரு நீதிமான். நோவா விசுவாசத்தினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருக்கிறார். நோவா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்தை விசுவாசித்தார். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனால் அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். எபிரெயர் 11:7. தேவனாகிய கர்த்தர் சில சமயங்களில் இந்த பூமியிலே பைத்தியமானதை தெரிந்து கொள்கிறார். ஆனாலும் தேவன் ஒருபோதும் அயோக்கியமானதை தெரிந்து கொள்ள மாட்டார். நோவா உத்தமனாய் இருக்கிறார். நோவாவிடத்தில் பாவமே இல்லாத பரிபூரணமான உத்தம குணம் காணப்படவில்லை. ஆனாலும் அவர் கர்த்தரை தேடுவதிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதிலும் உத்தமனாய் இருக்கிறார். நோவா தன் உண்மையில் உத்தமமானவர். தேவன் நம்மோடு கிருபையின் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் நீதியை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய சுய நீதியை நாம் ஒருபோதும் சார்ந்து கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். சுவிசேஷத்தின் மூலமாக நாம் உத்தமர் என்று அங்கீகரிக்கப்படுகிறோம். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். நோவாவுக்கும் தேவனுக்கும் இடையே நெருங்கிய ஐக்கியம் இருக்கிறது. நாம் கர்த்தரை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கும்போது கர்த்தரும் தம்முடைய கிருபையின் கண்களால் நம்மை நோக்கி பார்க்கிறார். நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் விசுவாசிகளாகவும் கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர்களாயும் நீதிமான்களாயும் உத்தமர்களாயும் இருக்கும்போது நாமும் கர்த்தரை விசுவாசிப்பது இலகுவான காரியம். ஆனால் நோவாவின் காலத்திலோ மனுஷர் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள்.
அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாததாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட துன்மார்க்கமான ஜனத்தார் மத்தியிலே நோவா நீதிமானாகவும் உத்தமனாகவும் இருக்கிறார். நோவா தன்னுடைய விசுவாசத்தினால் எதிர்நீச்சல் போட்டு பரலோகத்தை நோக்கி முன்னேறி செல்கிறார். நோவாவின் காலத்தில் ஒருவரும் தேவனோடு சஞ்சரிக்கவில்லை. தனக்கு துணையாக எந்த மனுஷனும் வராவிட்டாலும் நோவா கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து அவரோடு கூட சஞ்சரிக்கிறார். இக்காலத்தில் நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெறுகிறார்.